ஹே गाइस vlog தமிழ்ல நாம எங்க இருக்கோம் அப்படி சொல்லி தஞ்சாவூர்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் vlog தமிழா திருச்சியை தாண்டி ஒரு ஃபுட் எக்ஸ்ப்ளோருக்காண்டி தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம். TN45 to TN49 வந்திருக்கோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து இப்போ தீபாவளி ஸ்பெஷல் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்வீட்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடிட்டு இருந்தோம். அது ஏன்னா எல்லா கிராக்கரும் எல்லா ஸ்வீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் கிடைக்கும். அப்படிங்கும்போது யூனிக்காக ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து நொறுக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் எல்லாமே அந்த கருப்பட்டி ஸ்வீட்ஸ் கருப்பட்டி விட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக பண்ணுறாங்க. கருப்பட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்வீட்ஸ் தென் ப்ரிசர்வ் ஆயில் பாம் ஆயில் இந்த மாதிரி எசன்ஸு அஜினோமோட்டோ எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒன்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது. ஓகே தென் இது நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி வந்திருக்கோம். தென் உள்ளே போய்ட்டு பார்ப்போம் என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு. தென் ஃபுட் சார்ஜ் எல்லாம் பாருங்கள். எதுவும் ஆஃபர்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இண்டிபேட் பண்ணுறேன். தென் எப்படி வாங்கணுங்கிறதையும் ரெண்டாவது வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்வீட்ஸ் இருக்கு நம்ம எல்லாமே கருப்பட்டி ஸ்வீட்ஸ் எல்லாமே கருப்பட்டி ஸ்வீட்ஸ். ஓகே காரங்கள் வந்து திணை கம்பு இதே மாதிரி மில்லட்ஸ் எல்லாமே ஓகே ஓகே சார். தீபாவளிக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கா? நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கா? கிஃப்ட் பாக்ஸ் அந்த மாதிரி வவுச்சர் கிஃப்ட் வவுச்சர் எதுவும் போயிட்டு இருக்கா? கிஃப்ட் வவுச்சர் ஒன்று இதுவரை போகல. ஓகே கிஃப்ட் பாக்ஸ் நிறைய வாங்குறோம். எல்லாமே இந்த எசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கருப்பட்டி. தென் ஆயில்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ட் ஆயில்ஸ் தான். பாம் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணுறாங்க? எசன்ஸ் நோ அஜினோமோட்டோ. ஓகே நோ பாம் ஆயில், நோ ப்ரிசர்வேட்டிவ். ஓகே ஓகே எதுவுமே நோ கலர் எதுவுமே கிடையாது. கலர் எல்லாமே ஒரிஜினல் தான். ஓகே ஓகே சார். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல? பார்க்கலாம் சார். ஓகே தான். நம்மள்ட்ட வந்து இப்போ என்னென்ன அவைலபிலிட்டியாக இருக்குது கருப்பட்டி ஸ்வீட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் இவங்கள்ட்ட வந்து சுகர் ஸ்வீட்ஸ் இருக்குது. நம்ம வந்து வந்ததுக்கு தான் கருப்பட்டி ஸ்வீட்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். தென் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது கருப்பட்டி ஸ்வீட்ஸில் அப்படின்னு அவங்கள்ட்ட கிடைத்து தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார் என்னென்ன டைப் தான்? இது தேங்காய் பர்ஃபி, கோகனட் தேங்காய் பர்ஃபி. இது கருப்பட்டி மைசூர் பாக்கு. இது கருப்புட்டி காஜு கத்திலி. இது கருப்புட்டி பீனட் கத்திலி. பீனட்டும் காஜும் கலந்தது. இதோட மிக்சர் மாதிரி இதோட இது வெறும் பியூர்லி இது காஜு. இது காஜு பிளஸ் பீனட் சேர்ந்தது. இது வந்து கிரேப்ஸ், டேட்ஸ், அத்திப்பழம் போட்டு செய்யறது. அத்திப்பழம் போட்டு இது வந்து சாக்கோ எக்லாஸ்ன்னு எக்லாஸ் சாக்லேட் ஃபிளேவர்ல அதுல கருப்பட்டியில செய்யறது. இது வந்து இளநீர்ல செய்யற அல்வா. ஆமா இளநீர்ல அல்வா. இது வந்து கருப்பட்டிலே நிலக்கடையில செஞ்ச கட்லி. கடலை மிட்டாய் சொல்ற பாருங்க அந்த மாதிரி இது கட்லி. இது அதோட நல்லா இருக்கும். இது நெய்ல செய்யறதுனால இன்னும் நல்லா இருக்கும். இது கருப்பட்டியில செய்யற எள்ளு செய்யறது. இது வந்து கோதுமை கருப்பட்டி லட்டு, ஜாகிரி லட்டு. இது வந்து டேட்ஸ் போட்டு செய்யற கேக். கருப்பட்டியில செய்யற கோதுமை இது டேட்ஸ் கருப்பட்டி போட்டு செய்யற கேக். இதெல்லாம் தான் இப்போ அவைலபிள் தீபாவளி ஆஃபர்ஸ். ஆமா அவங்க இது எல்லாமே இருக்கு. எல்லாமே தீபாவளி ஆஃபர்ஸ். இப்போ வந்து நாங்க திருச்சில இருந்து வரோம். அப்போ வியூஸ் பார்த்துட்டு கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அது நம்ம இங்க வந்து வாங்கிட்டா என்ன இல்லாட்டி நம்ம வந்து கொரியர்ல அனுப்பிச்சுடுவோம். கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். கான்டாக்ட் நம்பர் வந்து அதுல இருக்கு. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாத்துங்க அப்படின்னு சொல்றேன். பர்ஃபியூஷன் டேஸ்ட் பண்ணலாம். தென் நம்ம வந்து இந்த கருப்பட்டி ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பி, கோகனட் பர்பி. டேஸ்ட் பண்ணலாம். கோகனட் பர்பி ஃப்ரம் கருப்பட்டி.
பார்த்தீங்கன்னா கோகோனட் ஃபைனாக இருக்குது. தென் ரெக்கமெண்ட் ஆகிதான் சார் இது. அந்த நெய் தான் தெரியுது எனக்கும். கீ தான் கோகோனட் நெய் தென் கருப்பட்டி பக்காவாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கருப்பட்டி சீஸ்லாம் சாப்பிட்றோம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி மைசூர் பாக்கு. இல்லை நம்ம ஜூஸ்னஸ் தெரியுது பாருங்கள் உள்ளே பார்க்கும்போது அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு இது ரெண்டாக கட் பண்ணிடலாம். ஷேப் மட்டும் தான் நார்மல் மைசூர் பாக் மாதிரி இருக்குது. டேஸ்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த கருப்பட்டியோட ஸ்மெல் நல்லா தெரியுது. ஸ்மோக்கி பண்ணி எடுத்தால் வந்து நம்ம இந்த நாட்டு வெல்லம் சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கருப்பட்டி சாப்பிட்டவங்களுக்கு அது யூஸ் பண்ணி செய்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக அந்த டேஸ்ட் உள்ளே இருக்குது. இந்த காஜு கட்லி சாப்பிடுவோம் சொல்லிட்டு இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம நார்மலாக சாப்பிட்ற காஜு கட்லிங்க இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பீனட் ப்ளஸ் காஜு கட்லி ரெண்டு சேர்த்து செஞ்ச ஒரு கேக் மாதிரி. இது செம்மையாக இருக்கும் உடையும் போது. இங்கே பீனட்ஸ் தெரியுது பாருங்கள், எல்லாம் வந்து ஒரு பிக் சைஸாகவே இருக்குது உள்ளார. தென் சாப்பிடுவோம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஸ்ட்டு காஜு கட்லியோட டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து இது வந்து பீனட் போட்டிருக்காங்கல்ல அது ரெண்டு டேஸ்ட்டும் கலந்துருக்கு. இதில் செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதுவரையும் 4 ஸ்வீட் சாப்பிட்ருக்கேன், ஒன்று கூட திகட்டவே இல்லை, பக்காவாக இருக்குது. ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடும்போது திகட்டும், நம்ம திகட்டது சுத்தமாக இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் இந்த கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டு செய்கிற ஒரு ஸ்வீட். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. விற்கும் போது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடி தூள் வேறு லெவலு. நெய் பார்த்தீங்கன்னா ஃபைனாக இருக்குது. நெய் டேஸ்ட் ப்ளஸ் எனக்கு கருப்பு டேஸ்ட் தூக்குது அலைப்பா. நெய் தான் இதில் மேட்ரே. இன்னொரு போயிட்டு போயிடுவோம். இதில் நல்லா இருக்குது, பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு. இன்னமாக இருக்குது. நெய் தான் செம்ம அடிக்டாக இருக்குது. இது வந்து இது எக்லஸ் சாக்லேட் இருக்குல்ல அந்த ஃப்ளேவர் நாங்கள் இட்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி இருக்குது. எக்லஸ் சாக்லேட் நம்ம பிச்சை எப்படி உள்ள இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. 5 ஸ்டார் வந்து மேலே உடச்சிங்கன்னா இதே மாதிரி தான் உடையும், அதே மாதிரி தான் இருக்குது. லைக் சாக்லேட்டை வந்து ஒரு மாடர்னாக எடுத்துகிட்டு அதிலே தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக தெரியுது. வெளியில் அவுட்டர் லேயர் ஆஃப் தி ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து 5 ஸ்டார் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெறுமனா சாப்பிட்டீங்கன்னா தெரியும். அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும் லைட்டாக அந்த டாப் லேயரில் அப்படியே இருக்குது. தென் இளநீர் அல்வா இது சூப்பராக இருக்குல்ல. கலர் ஆஃப் தி எவர் செம்ம டேஸ்ட்டு. தென் சூப்பராக இருக்குது. தென் நிறையா கேஷ்யூஸ் இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம். இது வேறு லெவல் டேஸ்ட். இது என்னமா இருக்குது. சூப்பராக இருக்குது. கலரை பார்த்தீங்கன்னா இல்லையா, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது, இது எல்லாமே நேச்சுரல் தான். எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணவே இல்லை. என்ன கலர் வருதோ அதுதான் இருக்குது அப்படியே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பீனட் கேக். இது வந்து பார்த்தீங்கன்னா பீனட் கட்லி. நேம் ஆஃப் தி ஸ்வீட் இஸ் பீனட் கட்லி. இது சாப்பிட்ற எப்படி இருக்குங்க தரோம். சின்ன வயசுலலாம் கல்யாண மிட்டாய் சாப்பிடுவோம். நம்ம கல்யாண மிட்டாயில் சின்ன சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும், ஆனால் சின்ன சைஸில் இருக்கும். தேங்காய் தென் கடலை ரெண்டு போட்டு செஞ்சுருப்பாங்க. அந்த டேஸ்ட் இதில் பர்ஃபெக்டாக இருக்குது. தென் ஸ்மெல் அதே மாதிரி தான் இருக்குது, பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வேற லெவலு. 90s கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா லட்டு தானே, இது எள்ளு லட்டு. எள்ளு ப்ளஸ் கருப்பட்டி போட்டு செஞ்சு எள்ளு லட்டு. தெரியுது பார்த்தீங்களா, எள்ளு கடலை தென் கருப்பட்டி போட்டு செஞ்சுருக்காங்க. சாப்பிட எப்படி சொல்லிட்டு
எள்ளு சூப்பர். அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அப்படியே அந்த கிரன்ச்சினஸ் வந்து சூப்பராக தெரியுது எள்ளில். விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எள்ளு கொழுக்கட்டை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த சாப்பிட்டு பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. வேறு லெவல். எள்ளு மிட்டாய் சாப்பிடுவோம்ல கடையில், பர்ஃபெக்ட் அதே டேஸ்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை லட்டு. இது வா சரி இருக்குது, சாப்பிட்றோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ளேவர், நேச்சுரல் கலர் தான், கோதுமை கலர் தான் அப்படியே தெரியுது நமக்கு. தரம். ரவா லட்டு சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சினஸ் தெரிஞ்சுக்குமா, அதே மாதிரி பர்ஃபெக்டாக கோதுமையோட கிரன்ச்சினஸ், அந்த மாவு வந்து அரைச்சிருக்க அந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர், வேறு லெவலில் இருக்குது. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் கேக் வந்து பார்த்தீங்கன்னா தென் வடப்பம் மில்க் டேட்ஸ் வந்து கருப்பட்டி. இது சூப்பராக இருக்குது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் டாமினேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பட்டி தான். கருப்பட்டியோட டேஸ்ட்டு அந்த அளவு தெரியுது. நீங்கள் இந்த பனவெல்லாம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் அது கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும். சூப்பர் டேஸ்ட். இது வந்து கருப்பட்டி ஃபுல்லி கருப்பட்டி டாமினன்ட் தான் அதில். மற்ற டேஸ்ட் தெரியுது இல்லை, கருப்பட்டியோட டேஸ்ட் ஃபைனாக இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரானே டேஸ்ட் இல்லை, வேறு லெவலு. ஹே காய்ஸ், ஃபஸ்ட் டைம் இந்த பிளாக் நம்ம ஹிஸ்ட்ரி TN45 விட்டு வெளில வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். டான்ஜோவில் வந்து பார்த்தீங்கன்னா தென் நாங்கள் ட்ரை பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. கருப்பட்டி, அந்த கருப்பட்டிங்கிற நேபர் காட்டி தான் நம்ம வந்தோமே. அதில் வந்து எந்த ஒரு மைனஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பியூர் கருப்பட்டி தான். டேஸ்ட் பண்ண எல்லாமே வந்து கருப்பட்டி தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தென் தீபாவளி சீசனுக்கு அவங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நேரில் இங்கே வர முடிஞ்சால் வாங்க. தென் தஞ்சாவூர்லேருந்து யார் வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தஞ்சாவூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் உங்களுக்கு நீங்கள் அது மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஸ்வீட்ஸ்லாம் நம்ம பேக் பண்ணி அந்த பேக் ஒரு காம்போ ஆஃபர்ஸில் இருக்க முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்கிப் பண்ணி தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? அது கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. கொரியர் வந்து டேரெக்டாக வீட்டுக்கு அனுப்பிச்சுனாங்க. கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 30 to 40 அந்த மாதிரி வரும்னு சொன்னாங்க. ஓகே, தென் பாய் ஃப்ரம் பிளாக் தமிழா அண்ட் கேமராமேன்.